சீமான் அவர் அடிக்கல. ஆனா அது யோசிக்கக்கூடிய எப்படி சொல்றது? சீமான் அவர் அடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டு அடிச்சிருப்பாரு. காவல்துறையுடைய தோல்விதான். இந்த பிரச்சனை நடந்தது காரணமே காவல்துறையோட தோல்விதான். உளவுத்துறையோட தோல்விதான். இப்படி வராங்க போறாங்கன்னா ஒரு கட்சியுடைய தலைவரை, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட தலைவரை இன்றைக்கு 8 விழுக்காடு வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வச்சிருக்காரு. நீங்க அந்த கட்சியோட தலைவரை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியது யாருடைய பொறுப்பு? நேருக்கு நேரம் அந்த மோத மாட்டாங்க இந்த திமுகவுடைய ஊப்பிகள் நாம் தமிழ் கட்சிக்காரங்க நேருக்கு நேரம் மோதனா பம்புழுத்தா இது மாதிரி விதி விழுங்குறதுக்கு இது ஒரு சான்று. பல இடத்துல அடி வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள்ட்ட பல இடங்களில் திமுக காரர்கள் தர்மடி வாங்கியிருக்காங்க. இது ஒரு சான்று. திமுக காரர்கள் போல எங்களை நீங்க ஊப்பி நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. இங்க எப்படி உண்மையிலே தத்துவார்த்த கொள்கை கூட்டம் தலைவர் பிரபாகருடைய பிள்ளைகள் அதிகாரத்தில் இருந்து செஞ்சா அது பாதுகாப்பான். அதிகாரத்துக்கு வராம அதிகாரத்தை வருவதற்காக போராடக்கூடிய ஒரு தலைவனை பாதுகாப்பதற்காக தரப்பட்டு குழந்தா வழிமறிக்கக்கூடியவனை, தடை செய்யக்கூடியவனை, இழிவா பேசக்கூடியவனை அடிச்சா அது எப்படி உங்களுக்கு வன்முறை தெரியுது? நாங்க எங்க வன்முறை ஆதரிக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஆனா வன்முறை திணித்தான் திருப்பி வன்முறை எல்லாம் பதிச்சிட முடியும். எங்க அடிச்சுனா நாங்க ஐயா சாமின்னு போக முடியாது. முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், பிரதமருக்கு ஒரு நியாயம், எங்க அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு நியாயம்னா என்னப்பா நியாயம்? ரங்காச்சலம் என்ன புசு புசுன்னு இருக்க தள்ளி இல்லமா அப்படின்னு தட்டிட்டாங்க. அவரு சரி விலகுறீங்க விலகாம அப்படின்னு இருக்காரு. கொஞ்சம் ஓங்கி தட்டோன்னு சவந்தரிச்சு கண்ணோம். சட்டையை வந்து பிடிச்சி பாராச்சல் கூப்பிட்டுருக்காங்க வரல. கொஞ்சம் ஓங்கி இருந்தாலும் சட்டை கிழிஞ்சிச்சு. இப்படியே நீங்க எடுத்துக்கலாமா? எடுத்துக்கங்க அப்படி எடுத்துங்க. நீங்க தாவே காக்கார மாதிரி அணில் மாதிரி எங்களை நினைக்க கூடாது. திருப்பி நாங்க செய்ய ஆரம்பிச்சோம்னா அப்புறம் ஒருத்தர் நீங்க நடமல முடியாது சொல்லிட்டாங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தென்னகம் விஷ்ணு சார் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு நேர்காணல். நல்லா இருக்கு. ஓகே சார். சார், கடலூர்ல வந்துட்டு சீமான் அவர்கள் டிஎம்கே பொறுப்பாளர் ஒருத்தரை வந்துட்டு தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்ல இருந்து போட்டுட்டே இருக்காங்க எல்லா சேனல்ஸ்லயும். என்ன நடந்தது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது கடலூர் மாவட்டம் வந்து விருதாச்சலத்துல அரசு பணியாளர் சங்கம் சார்பாக ஒரு 20 கோரிக்கையை முன்வைத்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு சீமான் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்காங்க. இப்ப அண்ணன் வந்து அவங்களுக்கு அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது அங்க வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட வந்து அண்ணன் சீமான் அவர்கள் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வண்டியை மறைக்கிறான். வண்டியை மறைச்சு சீமான் ஒழிக அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஆபாசமா ரொம்ப தரக்குறைவா பேசுறான். அவன் கூட 2 3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் முன்னாடி வரல. இவன் மட்டும் வந்து இருந்துகிட்டு இறங்க சீமான் என்ன பெரிய ஆளா அப்படி அப்படின்னு உடனே அண்ணன் வந்து இறங்கி என்ன அப்படின்னு பேச போகும்போது உடனே இருந்து மக்கள் எல்லாம் கூடுறாங்க. கூடி இழுத்துட்டு போயிட்டாங்க. என்னடா யாரா அவன் என்னடா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவரை கும்புன்னு கும்பிடுறாங்க. கும்பி சட்டெல்லாம் கிழிச்சு ஆள் தர்மணி வாங்கிட்டாப்ல. அவர் என்ன நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் பேர் ரங்கன். திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர் வர்த்தக அணி பொறுப்பாளர் இருக்காப்ல. ரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய ரங்கன். இதுதான் நடந்தது. அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து காவல்துறை அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை என்ன செய்யறாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க அங்க இருந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க சாலை முறையில் ஈடுபடுறாங்க. சீமானவர் அடிக்கல. ஆனா அது யோசிக்கக்கூடிய எப்படி சொல்றது? சீமானவர் அடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டு அடிச்சிருப்பாரு. நீங்க தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியோட தலைவர் வந்துட்டு இருக்காரு. அந்த வந்திருக்கக்கூடிய வாகனத்துக்கு முன்பாக பாதுகாப்பு கொடுக்க தவறியது காவல்துறை. முதல்ல வண்டியை மறைச்சு ஒருத்தன் இடையூறு பண்றான் அப்படின்னாலே அது எவ்வளவு ஒரு மோசமான போக்கு. அது கொலை முயற்சி தானே. கட்சி தலைவருடைய வாகனத்தை மறிச்சு என்ன பண்ணிடுவா சீமான் ஒழிக்கன்னு ஒருத்தர் நின்று பேசுறான். அது இரவு நேரத்துல. இது வெறும் பிளான் எதுவும் திட்டம் எதுவும் போட்டிருந்தாங்கிறத ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. காவல்துறையுடைய தோல்விதான். இந்த பிரச்சனை நடந்தது காரணமே காவல்துறையோட தோல்விதான். உளவுத்துறையோட தோல்விதான். இப்படி வராங்க போறாங்கன்னா ஒரு கட்சியுடைய தலைவரை, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட தலைவரை இன்றைக்கு 8 விழுக்காடு வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வச்சிருக்காரு. நீங்க அந்த கட்சியோட தலைவரை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியது யாருடைய பொறுப்பு? விமர்சனம் என்னதான் செய்யும்? விமர்சனத்திற்கு பதிச்சுடணும். திமுக காரன் இந்த மிரட்டுறது உருட்டுலாம் வச்சுக்க கூடாது. இதே போல ஈரோட்ல அடி வாங்கினாங்க. இதே திமுக காரர்கள் நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் அடி வாங்கினாங்க. அந்த அடிவான தாங்க முடியாம என்ன பண்ணாங்க? ஈரோடு இடைத்தேர்தல நாங்க பரப்புரை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது மாநில போய் ஜல்லிக்கல் எல்லாம் ஒழிச்சு வச்சு கல்ல விட்டு இருந்தாங்க. அதுல நாம் தமிழ் கட்சிக்காரர்களுடைய தலையெல்லாம் அடிபட்டு மண்டலம் உடஞ்சி. நேருக்கு நேரம் அந்த மோத மாட்டாங்க இந்த திமுகவுடைய ஊப்பிகள் நாம் தமிழ் கட்சிக்காரங்க நேருக்கு நேரம் மோதனா பம்புழுத்தா இது மாதிரி விதி விழுங்குறதுக்கு இது ஒரு சான்று. பல இடத்துல அடி வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள்ட்ட பல இடங்களில் திமுக காரர்கள் தர்மடி வாங்கியிருக்காங்க. இது ஒரு சான்று. இது ஒரு சாட்சியா நீங்க பாக்கலாம். முன்மாதிரியா பாக்கலாம். இதுக்கப்புறம் திருப்பி பேச திருப்பி மிதி விழுகும். திமுக காரங்களா நீங்க நினைச்சிருக்க கூடாது. திமுக காரர்கள் போல எங்களை நீங்க ஊப்பி நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. இங்க எப்படி உண்மையிலே தத்துவார்த்த கொள்கை கூட்டம் தலைவர் பிரபாகருடைய பிள்ளைகள். நீ காசு காட்டி குடிக்க மாட்டேங்கிறானே அந்த கட்சியில இருக்க. நாங்க அதுக்காக இல்ல, கொள்கை உறுதியோட இருக்கோம். நாங்க பிழைக்கன்னு நினைச்சோம்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா பேசுறதுல நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பேசிட்டு இருக்கோம்ல. நீங்க அதானே எதிராக பேசாதானே வழக்கு போட மாட்டீங்க. நல்லா பேமெண்ட் வரும். அந்த பேனா நிறுவனத்துல இருந்து நல்ல வருமானம் பார்க்கலாம். நாங்க அதான் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க கொள்கை உறுதிக்காக லட்சிய இலக்கையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். எங்கிட்ட வந்து சீன்றது இந்த மாதிரி மிரட்டுறது இதெல்லாம் மட்டும் இது போல தருமணி விழுங்குறத வெளிப்படையான கால வேலையா சொல்லிக்கிறேங்க. எங்க அண்ணன் வந்து புடிச்சுதான் வச்சிருக்காரு. தேவையான வன்முறை போகக்கூடாது தம்பிலாம்.
நம்ம வேலை நம்ம இது ஒன்று பார்க்கணும், நம்முடைய கட்சியுடைய பணிகளை பார்க்கணும். ஆனா நம்மளை ஒருத்தன் அடிக்க வரான்னு தெரிஞ்சுன்னா அவன் நீ அடி வாங்கிட்டு இருக்க வேண்டிய தேவை தம்பி. உன்னை அடிக்க தெரியல, நீயே அடிச்சிடுறா அப்படின்னு தான் அண்ணன் சொல்லுவாரு. தற்காப்பு தானே அது, ஏன்னா விட்டா என்ன கொண்டுருவானே அவன் அப்படின்ற போது வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை தான். சார், அந்த ரங்கன் அப்படின்றவர் வந்துட்டு ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க டிஎம்கேல ஒரு முக்கிய பொறுப்பாளரா இருக்காரு அப்படின்றது. அங்க இருந்தவங்கள என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்துட்டு சீமான் அவரோட அம்மாவை பத்தி ரொம்ப கொச்சையா பேசினாரு, இழிவா பேசினாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா நியூஸ் சேனல்ஸ்ல போடுற விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு. நீங்க இப்போ பேசுறப்போ சொன்னீங்க சீமான் அவர்கள் அவர் மேல கையே வைக்கல, அவரை அடிக்கல அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா சேனல்ல அவர் அடிச்சதா போட்டுட்டு இருக்காங்க. இதுல எதுதான் சார் உண்மை? அடிக்கல, அடிக்க போனாங்க அந்த கூட்டத்துக்குள்ள அப்படி இப்படி காட்டி சீமான் அடித்து விட்டார், தாக்கி விட்டாரு. அடிக்க போறது ரொம்ப நேரம், அடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப என்னன்னா பாருங்க, கட்சியோட தலைவரே போய் அடிக்கிறாரு, இதெல்லாம் ரவுடி கும்பல் அப்படின்னு நம்மளை கட்டமைக்கிறது. யாரும் நாம் தண்ணி வச்சுக்காருங்கள. ஏண்டா ரோட்டை மறைக்கிறான், வம்பளுக்குறான், கெட்ட வார்த்தை திட்டுறான், அண்ணன் சீமானுடைய தாயார் பற்றி பேசுறான், குடும்பத்தை பத்தி திட்டுறான், கெட்ட பேசுறான், பொது இடத்துல நின்று வாசல் வண்டியை மறைச்சிக்கிட்டு. இது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? அதை எவனும் பேச மாட்டாங்க. ஆனா சீமான் அடித்து விட்டார், அண்ணன் சீமானுக்கு அவர்கள் அடிக்கவில்லை. அடித்தாலும் என்ன தவறு? அடிப்பாரு அவரு, அவர் சாதாரண ஆள் கிடையாது. எங்கிட்ட அன்புனா அன்பு, வம்பு இருக்கக்கூடியவர் தான் சீமான் அவர்கள். அடிக்கல, ஆனா அடிச்சுதான் பரப்புறாங்க. எதுக்கு பரப்புறாங்கன்னா, சீமான் பாத்தீங்களா வன்முறை கேள்வி, அந்த கட்சியே அப்படிதான், ரவுடி பசங்க இருக்காங்க, பொறுக்கியா இருக்காங்க அப்படி நம்மளை கட்டமைக்கிறது. இதற்குதான் சீமான் அடித்து விட்டார், சீமான் அடித்து விட்டார். எங்க அண்ணன் சீமான் அவர்கள் இது போல தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ தன்னுடைய அரசியல் பற்றியோ விமர்சனம் வைக்கலாம். நீ வந்து அரசியல் பற்றி விமர்சனம் வைக்கலாம், தனிப்பட்ட குடும்பத்தை பத்தி, தனிநபர் வாழ்க்கையை பற்றி இழிவாக பேசினா மானத்தமிழாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு கோவம் தான் செய்யும். சீமானும் நடிப்பாரு, தம்பிகள் நாங்களும் அடிப்போங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோம். ஆனா அந்த இடத்துல நடக்கல. அங்க மக்கள் தான் கும்பினாங்க. அங்க இருக்கிற பாதுகாப்பு படை பொறுப்பாளர்கள்லாம் அண்ணன் சீமான் அவர்களே பாதுகாத்து வேணாம் சொல்லி, கட்சிக்காரங்க தான் வேணானே விட்டு தான் அடிச்சிருப்பாரு, அண்ணன் வேணானேன்னு கூட்டு வந்துட்டாங்க. இதான் நடந்தது. சித்தரிக்க பாக்குறாங்க. சார், அவர் எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் இல்லை எந்த ஒரு மேடையில எது பேசினாலும் அது வந்துட்டு எதிர் விமர்சனங்கள் அப்படின்றது எக்கச்சக்கமா வந்துட்டே தான் இருக்கும். அண்ட் இந்த விஷயத்துலயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கட்சியோட தலைவர், அதுவும் வந்துட்டு மிகப்பெரிய கட்சியோட தலைவர் அப்படின்றப்போ பொதுவெளியில மக்கள் பாக்குறப்போ பல பேர் இருக்கிறப்போ இந்த மாதிரி செயல்ல வந்துட்டு ஈடுபடலாமா அப்படின்ற கேள்வியை வைக்கிறாங்க, நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதே போல இப்ப வந்து ஸ்டாலின் வந்திருக்காரு, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி வண்டியில வராது. இது மாதிரி வேற ஏதாவது கட்சிக்காரங்க போய் இந்த மாதிரி அடாவடி பண்ணா ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவாங்க? அவரை போய் தடுப்பாங்க, காவல்துறை செகுல அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. முதலமைச்சர் வராரு, முதலமைச்சர் இது பண்றாங்க. இதே ஒரு பிரதமர் வந்து என்ன பண்ணும்? பாதுகாப்பு படை வீரர்கள் அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. துப்பாக்கி சுட கூட வாய்ப்பு இருக்கு. இதே நாம் தமிழ்ச்சியுடைய பொறுப்பாளர் செஞ்ச வன்முறை தெரியுது. அதிகாரத்துல இருந்து செஞ்சா அது பாதுகாப்பா, அதிகாரத்துக்கு வராம அதிகாரத்தை வருவதற்காக போராடக்கூடிய ஒரு தலைவனை பாதுகாப்பதற்காக பிறந்தா, வழிமறிக்கக்கூடியவனை, தடை செய்யக்கூடியவனை, இழிவா பேசக்கூடியவனை அடிச்சா அது எப்படி உங்களுக்கு வன்முறை தெரியுது? நாங்க வன்முறை ஆதரிக்கிறேன் கிடையாது. ஆனா வன்முறை எங்க மீது திணிக்கப்படும் போது அது திருப்பி அவங்களுக்கு அதோடைய பாதிப்பு எப்படி இருக்குங்கிறத காட்ட வேண்டியிருக்குல்ல. சரி, இந்த இடத்துல நாங்க வேணாம்னு விட்டுட்டோம். இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவன் எல்லாம் தாக்குதல் நடத்திருந்தா, இப்ப நாங்க அண்ணன் யாருமே எதுவுமே செய்யல. அண்ணன் சீமான் அவர்கள் மீது, வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்திருந்தா, அண்ணன் சீமானுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தா, அப்ப என்ன ஆகும்? தமிழ்நாடு ஒரு திமுக கட்சியில இருக்காது. பிளாஸ்ட் தான், விஜய் சொல்ற மாதிரி பிளாஸ்ட் ஆயிருக்கும். உண்மைதான், நொறுக்கி இருப்போம். என்ன வாங்க தமிழ்நாடு என்ன பண்ண ரத்த கரையாக போக்குறீங்களா? ஒரு திமுக ஜனநாயக முறையில தமிழ் தேசிய எழுச்சியை நம்ம வந்து உருவாக்கி அதிகார கட்டில அமர்ந்து இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிறத நம்ம வந்து ஒரு கொள்கையாக எடுத்துக்கிட்டு இயங்கிட்டு இருக்கோம். பிறகு தொடர்ச்சியாக தமிழர்கள் எவ்வளவு எல்லாம் பாதிப்புக்குள்ளாகிறாங்க, தமிழுடைய உரிமை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிறதா எல்லாம் பார்த்தா அறவழியில நம்ம போயிட்டு இருக்கோம். நீ திருப்பி மரவழியில தள்ளி விடக்கூடிய வேலை யார் பாக்குறா? இந்த மாதிரியான சில சல்லிகள் தானே பாக்குறாங்க. அந்த சல்லிகளை நீங்க அடக்கி வைங்க. நாங்க வன்முறை ஆதரிக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஆனா வன்முறை திணித்தால் திருப்பி வன்முறை எல்லாம் பதிச்சிட முடியும். எங்க அடிச்சுனா நாங்க ஐயா சாமின்னு போக முடியாது. முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், பிரதமருக்கு ஒரு நியாயம், எங்க அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு நியாயம்னா என்னப்பா நியாயம் சொல்லுங்க? அங்க நீங்க பிரதமர் அவர்களை மறிக்கும் போது நீ சூடு நடக்குமா நடக்காதா? இதே போல பிரதமர் வண்டியை மறைச்சிட்டு, ஐயா மோடியுடைய வண்டியை மறைச்சிட்டு, மோடி அப்படி இப்படின்னு சொல்லி கெட்டவாத சொல்லிட்டு மோடி ஒழுகி அப்படின்னு சொன்னா சுடுவாங்களா மாட்டாங்களா? வந்துட முடியாத போல அப்படி வந்தா சுடுவாங்களா மாட்டாங்களா? காவல்துறை எடுத்து தோல்விதான், உளவுத்துறை தோல்விதான். நடக்கட்டும். சீமான் அவர்களே எல்லா பத்திரிகை வந்து நிறைய பேசுறாங்க. பேசட்டும், சீமான் பேசட்டும். அவர் வந்து வார்த்தையை புடுங்கி அவர் வந்து விஜயகாந்த் போல வந்து ஒரு கோவக்காரரு பாத்தீங்களா, அவருக்கு வந்து அரசியல் புரிதல் கிடையாது, ஒரு முதிர்ச்சி கிடையாதுங்கிற மாதிரி ஒரு கட்டமைக்க அடிக்கிறத பத்திலா, இவர்கிட்ட கோவப்படுறத பத்திலா இப்படியே கொண்டு வரா இவங்க செய்தியை. அதை தெரியும். அதற்காக நாங்க தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கோம். எப்படி நடந்தது, என்ன நடந்ததுங்கிறது.
சார் இந்த டிஎம்கே பொறுப்பாளர் ரங்கன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எதுவுமே பேசல, இப்போ என்ன ஆட்சி போயிட்டு இருக்கு, இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்றது மட்டும்தான் கேட்டேன், அதுக்கு என்ன போட்டு எல்லாரும் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இப்போ உண்மையிலேயே சொல்ற மாதிரி சீமான் அவர்களோட தாயாரை திட்டினாங்க, இல்ல அவங்களை இழிவுபடுத்தி பேசினாங்க அதனால அடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதா, இல்ல இவரு சொல்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிறதா சார்? ரங்கனு உங்க கட்சியில பல பேச்சாளர் இருக்காங்கல்ல, விவாதங்களை வந்து பங்கெடுக்கிறாங்கல்ல, ரங்கன் ஏன்ட்ட வந்து பங்கிடுவா, நீ நானும் விவாதம் பண்ணுவோம், உன் ஆட்சியோட சிறப்புகளை சொல்லு, உன் ஆட்சியோட அவலங்களை நான் சொல்றேன், நீ இப்படிதான் பேசணும். ஒரு கட்சி தலைவர் போயிட்டு இருக்கோம் வண்டியை மறிச்சு என்ன இப்படி பேசுறீங்கன்னா அப்படிதான் பேசுவோம் அப்படின்னு செல்லமா, செல்லம் அப்படின்னு தட்டுவாங்கல்ல, என்னடா செல்லம் வண்டி மறிக்கிறியா அப்படின்னு செல்லமா தட்டாங்க, அது நமக்கு அடி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா ரங்காச்சலம் என்ன புசு புசுன்னு இருக்க தள்ளி இல்லமா அப்படின்னு தட்டிட்டாங்க. அவரு சரி இந்த விலகுறீங்க விலகாம அப்படின்னு இருக்காரு. கொஞ்சம் ஓங்கி தட்டோன்னு சவந்தரிச்சு கண்ணோம். சட்டையை வந்து பிடிச்சி வாடாச்சல் கூப்பிட்டுருக்காங்க வரல, கொஞ்சம் ஓங்கி இருந்தாலும் சட்டை கிழிஞ்சிச்சு, இப்படி நீங்க எடுத்துக்கலாமா, எடுத்துக்கங்க அப்படி எடுத்துங்க. சார் ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு விஷயம் அது கூட்டத்துல தான் நடந்திருக்கு, எல்லாரும் எல்லா சேனல்லயும் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றப்போ இப்படி இப்படி நடக்கிறதே வந்துட்டு எப்படி சார் தடுக்காம இருந்தாங்க? ஏன்னா அந்த இடத்துல எக்கச்சக்கமான போலீஸ் இருந்திருப்பாங்க, இருந்தும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா என்ன கொஸ்டின் வருதுன்னா, ஒருவேளை அங்க போலீஸே இல்லையா, இல்ல இருந்தும் இந்த விஷயத்த கண்டுக்காம அப்படியே விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி வருது இல்ல சார்? அலட்சியம், காவல்துறையுடைய அலட்சியம் தான். என்ன நடக்க போகுது அதெல்லாம் பாத்துக்குவோம். நீங்க இது இங்க மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திருச்சியில நினைக்கிறேன் மருதுவாண்டியுடைய நினைவேந்தல் கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது கெட்ட வார்த்தையில விஜயுடைய ரசிகர் ஒருத்தர் கத்துறாப்புல. அண்ணன் சீமான் அவர்கள் உடனே கட்சிக்காரங்களா போயிட்டு அவர் அடிக்க போகும்போதே உடுப்பா 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 அடிக்காதீங்கப்பா அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கட்டுப்படுத்துறாங்க. இது ஒண்ணு கிடையாது, பல இடங்களில் நடக்குது. காவல்துறை பாதுகாப்பில் பல குறைபாடுகள் இருக்கு. இது பாதுகாப்புடைய குறைபாடு எங்க போய் நிக்க அப்படின்னா, நீங்க தாவக்கார மாதிரி அணில் மாதிரி எங்களை நினைக்க கூடாது. திருப்பி நாங்க செய்ய ஆரம்பிச்சோம்னா அப்புறம் ஒருத்தர் நீங்க நடமாட முடியாது சொல்லிட்டாங்க. நாங்க எங்களுடைய கருத்தை பதிவு பண்றோம், எங்களுடைய கொள்கையை பதிவு பண்றோம், எங்களுடைய கோட்பாடை பேசுறோம். இது இதை நீங்க விமர்சனமா முன்வைத்து யாராவது நீங்க பதில் சொல்றோம் தாராளமா பேசலாம். ஆனா நம்ம மேடையில பேசிட்டு போது அவமரியாதை செய்யுது, திட்டுறது, மக்கள் மன்றத்தில் விவாதங்களை நாம் தமிழ்ச்சிக்காரங்க பேசுறோம்னா ஏதாவது பேச ஆரம்பிச்சாலே சண்டைக்கு வந்துடும். எப்படி எங்களை எப்படி பேசலாம், எப்படி எங்களை எப்படி பேசலாம்னு. ஆக மொத்தம் இந்த வன்முறை கலாச்சாரத்தை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய திமுக சரி தாவகம் சரி ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறதுங்கிறத மறுக்க முடியாது. நம்ம அதை விரும்பல. நாகரிகமான முறையில நீ விவாதத்துக்கு வா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த ரங்கன் போன்ற நபர்கள் பல திமுக இருக்கா. இது எங்கேயும் இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, தொடர்ச்சியா வந்து தர்மபுரியில வந்து தர்மபுரியில வந்து அண்ணன் ஹிம்லர் அவர்கள் வந்து பேசி கொடுக்கும் போது அங்க வந்து ஒருத்தன் வந்து ஏறி அண்ணன் ஹிம்லர் அவர்களை நாம் பொறுப்பாளர் ஹிம்லர் அவர்களை தாக்குனான். அவன் வந்து பெருசா ஊதி அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கணும், திமுக உண்மை தொண்டர் அவரு அப்படின்னு அங்கதான் ஆரம்பிச்சாங்க. அப்ப அவர் நல்ல கிரெடிட் கிடைக்குது. இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியுடைய மேடையில ஏறி ஏதாவது தாக்கணும்னா இது பண்ணோம்னா நம்மளுடைய பேரு பிரபலமாகுது அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அப்ப அதே போல எப்படி நாம் தமிழ் கட்சி தம்பிகளை சீமான் தம்பிகளை நம்ம தாக்கும் போதே நமக்கு பிரபலம் கிடைக்குது, கட்சியில முக்கிய பொறுப்பு கிடைக்குது. அப்ப சீமானே மறைச்சு நம்ம ஏதாவது பண்ணோம்னா இன்னும் பெருசா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இப்ப விஜய் வந்து சொல்லுவாங்கல்ல சிஎம் சார் அப்படின்னு, சிஎம் சாருங்கிறத வந்து நீங்க நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் அந்த பிரபலம் அப்படிங்கிறத புரிஞ்சு பாத்தீங்கன்னா அடுத்த நம்ம பிஎம் சாருங்கிற அளவுக்கு நம்ம பிரபலம் ஆகணும் அப்படின்றக்காக என்ன சீமான் அவருடைய வண்டியை மறைச்சிருக்காங்க. பிரபலம் ஆயிருக்காப்ல, எப்படி மிதி வாங்கினது பிரபலமா இருக்காப்ல, தர்மடி வாங்கி பிரபலமா இருக்காப்ல. நீ தலை காட்ட முடியுமா? தேவையா உனக்கு? நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ்ச்சியை வந்து வம்பிழுத்து நாம் தமிழ்ச்சியை வந்து சீண்டி நீ பிரபலமா நினைச்சுனா இப்படிதான் பிரபலம் ஆகும். அடுத்து இனி வரக்கூடிய காலத்துல இப்படிதான் பிரபலம் ஆக. இது வரைக்கும் அன்பா இருந்தோம், இனி வம்பலாம் வம்பாதான் இருப்போம். அது எப்படி சார் சண்டைக்கு போக மாட்டோம் நான் வந்த சண்டையை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை தான். நம்மளா போய் வன்முறை செய்யல, நீ வன்முறையை வந்து திணிக்கிற, திருப்பி உனக்கு அவலத்தை தந்தவனுக்கு திருப்பி கூட எங்க தலைவர் சொல்றாரு, நீ எந்த மொழி எனக்கு பாடம் சொல்லி தெரியும் அதே மொழி திருப்பி நானும் உனக்கு பாடம் சொல்லி தர்றேன், அவ்வளவுதானே. இதை வன்முறை நீ எடுத்துக்கிறீங்க எப்படி? இப்ப நீங்க வீட்டுக்கு ஒரு பாம்பு வருது அப்படின்னா, ஐயோ பாம்பா நாகராஜா அந்த பாலா ஊத்துவீங்க, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நாகராஜா வந்திருக்காரு பாலத்தை முட்டை கொடுங்க சாப்பிடட்டும் அப்படிங்களா, போடுன்னா போயிருவீங்கல்ல. அப்ப உங்க வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க ரோட்ல போகும்போது கண்டுக்க மாட்டீங்க, சரி போய் போடணும் அப்படி விட்டுருவீங்க. ஆனா வீட்டுக்குள்ள வரும்போது தற்காப்புக்கு இருக்கக்கூடிய ஏதாவது பொருள் எடுத்து அடிப்போம், சரிதானே? அதே மாதிரிதான் எங்களுடைய ஒரு எல்கைன்னு இருக்கு, நாங்க பாட்டுல எங்களுடைய வேலையை பார்த்து போயிட்டு இருக்கோம். ஆனா எங்களுடைய பாதையில உள்ள வந்தீங்கன்னா அடி வாங்குவது உறுதி, மிதி வாங்குவது உறுதி அப்படிங்கிறத நாகரிகமான முறையில் இந்த காணொலியில இந்த பேட்டி மூலமாக பதிவு பண்ணிக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் சரி, இல்ல அவங்க பல கூட்டங்கள் வச்சு அதுல சீமான் அவர்கள் பேசினாலும் சரி, கூட்டத்தில இருந்து இந்த மாதிரியான எதிர் விமர்சனங்களா இருக்கட்டும், இல்ல அவரை தாக்குற மாதிரி சில வார்த்தைகளா இருக்கட்டும் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே ப்ரீ பிளான்டு தானா சார்? இல்ல அதை பிரபலமாக நினைக்கிறாங்க. இப்ப நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரபலம்ங்கிறதெல்லாம் பெருசா யாருமே கிடையாது. அங்க பொறுப்பாளர் இருப்பாங்க, பொறுப்பாளருக்கு ஜால்ரா வச்சோம்னா அவன் ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுப்பான், இப்படிதான்.
ஆனா பிரபலமானோம்னா கட்சியில முக்கிய பொறுப்பு நமக்கு கொடுப்பாங்க, நமக்கு வந்து பேனா நிறுவனத்தின் மூலமாக நம்ம தான் வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு இன்னைக்கு சில பேர் கிளம்பியிருக்காங்க. புதிய தலைமுறை ஊப்பிகள் வந்து கிளம்பியிருக்காங்க. இன்பாக்க ஆள்க ஒழிய கோஷம் போடக்கூடிய தயாராகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு. அந்த கும்பல் வந்து இந்த மாதிரி சில வேலைகளை செய்யுது. ஆனா அது ஃபெயிலியர் தான் போய் முடியும். உங்களுக்கு வந்து சக்சஸ்ல முடியாது, ஃபெயிலியர் தான் முடியும். அதுக்கு உதாரணமாக இந்த சம்பவத்தை நீங்க பாத்துக்கங்க. தேர்தல் வருது, நாங்க பல முறையில பேச போறோம். திமுக எங்க வம்பிழுத்தாலும் தர்மடி உறுதிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க கட்சிக்கார மாதிரி அடிச்சா ஓட மாட்டாங்க கட்சிக்காரன். வாடா நிப்பான். எங்க கட்சிக்காரன் எங்களுக்கு தெரியும். பேசா குண்டாஸ் போடுவீங்க, என்னைய ரைடு விட்டுட்டே நாங்க நிக்கிறோம். விசாரணைக்கு போயிட்டு வந்தே நம்ம நிக்கிறோம். இந்த அரசியல் களத்தை விட்டு நம்ம ஓடல. ஏன் மக்களுக்காக நிக்கிறோம். இந்த களத்தில் நின்று தமிழர்களுக்காக போராடி எங்களை மேடல ஏறி கத்தி வச்சு குத்தி கொன்னாலும் கட்சியில தமிழ் தேசிய அரசியல் பேசி மேடையில பேசி மக்களுக்காக பேசி செத்தவங்கிற வரலாறு எங்களுக்கு பதிவுப்படும் நினைக்கக்கூடிய நாங்க ரோட் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாகிறதோ இல்ல நோய் வந்து முடியாம கொண்டு சாகிறதோ எங்களுக்கு பெருமை இல்லை. ஆனா கட்சியில இருக்கும்போது மக்களுக்காக பேசும்போது மக்களுக்காக போராடும் போது போராட்ட களத்தில் சாவதான் எங்களுக்கு பெருமை. அந்த காலத்துல வந்து போருக்கு போவாங்க, போர்க்களத்தில் சாவதான் ஒரு வீரனுக்கு அழகுங்கிற மாதிரி பெருமைங்கிற மாதிரி எங்களுக்கு இதான் பெருமை. இந்த காலத்துல இந்த மக்களுக்காக உயிர் போகுதுன்னா என்னைய பார்த்து இன்னும் 10 பேர் வெடிச்சு வருவான். அமைப்புல 10 பேர் பலியானார்கள், 100 பேர் புலியானார்கள்ங்கிற கதை இருக்கு, வரலாறு இருக்கு. அது மாதிரிதான் இங்க. அதை நாங்க நேசிச்சு விரும்பக்கூடியவங்க எங்கள்ட்ட வந்து சீண்டாத எதற்கு நாங்க தயாரா இருப்போம், சிக்கனா சதிச்சிருவோம் பாத்துக்க அப்படின்னு அன்பான கோரிக்கையாக திமுக காரங்க வச்சுக்கிறேன். கோரிக்கையாக. ஓகே சார். சார் எலெக்ஷன் வேற பக்கம் வரப்போகுது. இன்னும் எத்தனை பேர் நீங்க சொன்ன மாதிரி இவரை தொட்டா நாம கொஞ்சம் மேல தெரியும் அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமான கற்கள் அவருக்கு வந்துட்டு வீசப்படும் அப்படின்றது தான் சார் இங்க உண்மை. அதெல்லாம் செய்யறாங்க, அதைத்தான் செய்யறாங்க தொடர்ச்சியா பாருங்க. சரி, நாங்க யாராவது ஸ்டாலினுடைய வண்டியில கல்லெடுத்து தெரியுமா, இல்ல எது அமைச்சர் போகும்போது இடத்துல கல்ல சிறப்பு தெரியுமா? மக்களுக்காக பேசுறோம். எது நாகரிக அரசியல், எது பண்பட்ட அரசியல் எங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க 70 வருஷமா 80 வருஷமா கட்சி நடத்தக்கூடியவங்க, திராவிடம் பேசக்கூடியவர்கள், மக்களுக்கு நாங்க தான் சுயமரியாதை கத்துக் கொடுக்கணும்னு பேசக்கூடிய இந்த கும்பல் முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஆபாச கூட்டமாக, வன்ம கூட்டமாக மாறி நிற்குது. இன்னைக்கு ஆபாச பேச்சாளர்கள் இந்த கட்சி இருக்கிறார்கள் நினைச்சாலே சாட்சி நினைச்சாலே வருது திமுக. சாட்ஜிபிடிக்கு தெரியற அளவுக்கு நீங்க பண்றீங்கடா, அப்பட்டமா தெரியுது. நான் பேர சொல்ல முடியாது. சைதை சாதிக்கு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, நான் இங்கிட்ட இருக்கக்கூடிய தூத்துக்குடி ராவணன், சேலம் சுஜாதா, இன்னும் பல பேர் இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச நட்சத்திர பேச்சாளர்கள். இவங்க எல்லாருமே ஆபாசமா பேசக்கூடிய கும்பல். இது மாதிரி கட்சியில இருக்கு அடிமட்டது வரைக்கும் அவங்க எந்த கருத்து பேச கொள்கையும் பேசுறது. டே உனக்கு அதை பத்தி தெரியுமாடா, டே உனக்கு இதை பத்தி தெரியுமாடா, இவனுக்கே தெரியாது ஆனா பேசுவான் அப்படி. அப்ப இப்படிப்பட்ட கும்பல் தமிழ்நாடு அரசியல் இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு கும்பல். தாவேக்காவிற்கு அரசியல் என்னன்னு தெரியாது. இந்த திமுகவிற்கு அரசியல வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அவர்களுடைய நோக்கம் லாபம் பார்க்கறது. இந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து ஒரு தூய ஆட்சியை வந்து மலர வைப்பதற்கு 2026 நம்ம உழைப்போம். பார்ப்போம் சார். தேர்தல் காலத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.